வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 5/12/2025. இன்றைய நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா தேய்பிறை பிரதமை காணப்படுது. இரவு 11:46 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு மிருகசீச நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 8-9 வரைக்கும் சித்த நாம யோகமும் அதற்கு பிறகு சாத்திய நாம யோகமும் காணப்படுது. மதியம் 2:49 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் காலையில் 11:46 வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி ஏதாவது அவசியமும் தேவையும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகும்போது வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் பிரதமை திதி. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண நாள் கூடாது. திருமண நாள் கூடாது. திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த பிரதமை அமாவாசை, முக்கியமாக பிரதமை அமாவாசைக்கு பிறகு ஒரு 2 நாள் விட்டுட்டு எதையும் ஆரம்பிங்க அப்படின்னுவேன். அமாவாசையாக இருந்தாலும் ஒரு நாளாவது 1.5 நாளாவது விட்டுட்டு எதையும் ஆரம்பிங்கன்னுவேன். ஆனால் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் திருமண பேச்சுவார்த்தைகள் திருமண நாள் கூடவே கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சண்டை சச்சரவுகளை, பாலவக்கரணம் இருக்குது, அதனால் சண்டை சச்சரவுகளை பேசுகிறது, இந்த நாட்டாமல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. மதியத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் கௌளவக்கரணம் இருக்குது. நிலத்துக்கு கீழே செய்யக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும், அத்திவாரம் தோன்றது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, போர் போடுறது, நிலக்கீழ் வளரக்கூடிய கிழங்கு வகைகளை விதைக்கிறது, நிலக்கீழ் ஆராய்ச்சி, புவியியல் ஆராய்ச்சி, பழைய கட்டிடங்கள் சாதனங்கள் நிலக்கீழ் ஆராய்ச்சி, கனிய வளங்கள் ஆராய்ச்சி, இதெல்லாம் மதியத்துக்கு பிறகு நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி படகு வெள்ளோட்டம் இடுதல், இந்த மாதிரியான விஷயங்களை கூட இன்றைக்கி செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஏன்னா ராசி பலன்றது நேரம் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்றது, எல்லாருக்கும் ராசி தெரியும், ஆனால் லக்னம் தெரியாது. ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். இந்த உடல் மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னா அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ராசி தெரியணும், லக்னம் தெரியணும். முக்கியமாக தெரிய வேண்டியது லக்னம். லக்னம் தான் உயிர். அது பேர் ராசி தெரியணும், நட்சத்திரம் தெரியணும், உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும், தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானான்னு தெரியணும், இந்த நடக்கிற திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமான தெரியணும். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி கர்ம புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு தெரியும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகம் உங்களுக்கு சரியான வழியில், இந்த பலன் உங்களுக்கு சரியான வழியில் உங்களுக்கு வழி நடத்துகிறதா இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்பத்தில் சில நாட்கள் ஒரு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் இருந்திருக்கலாம். குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கலாம், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய வாய்ப்பு. உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு, எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பண வரவோ அல்ல தேவையில்லாத ஒரு செலவு, உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிக்கக்கூடியதோ அல்லது உயிர் போகிற நிலைமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருப்பு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, உங்கள் மனசில் இன்றைக்கி ஒரு குழப்பம், அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்லையும் இன்றைக்கி கொஞ்சம் உடல் அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். மனதிலையும் குழப்பம், உடல் அசௌகரியங்களும் ஏற்படும். இதனால் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தங்கள் ஏற்படும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் கூட அதிகரிக்கும். இப்படி அதிகரித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், இதை கொண்டு போய் கொட்ட போகிறது யாருக்கிட்ட? உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட. அது கணவனோ மனைவியோ, அவங்கள கொண்டு போய் கொட்டுவீங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், பகிர்றதுங்கிறது வேறு, டென்ஷனாக கொண்டு போய் இறக்குறதுங்கிறது வேறு. அழுத்தத்தை அழுத்தமாக கொண்டு போய் இறக்குவது, இதெல்லாம் தவறு. யாராக இருந்தாலும் பகிருங்க, உங்களோட கோபத்தை கொண்டு போய் அங்கே இறக்காதீங்க. அப்போ கொஞ்சம் உங்களை இன்றைக்கி ஆஸ்வாசம் படுத்திக் கொள்ளணும், அதாவது அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு உங்களை மனதை அமைதிப்படுத்தக்கூடிய இடங்கள் கோயில்கள், தியான மண்டபங்கள், நீர்வீழ்ச்சி, நீர்நிலைகள், பூந்தோட்டங்கள், எங்கே உங்களுக்கு அமைதி கிடைக்குமோ அங்கே போயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துருங்க. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தவங்க இருக்காங்க. அது கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக இருக்கலாம், குடும்ப உறுப்பினராக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால், தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு போகிறது அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள். பெண்கள் எல்லாம் நீண்ட நாளாக சில உடல் உபாதைகள் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தைரியமும் வீரியமும் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும். சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக, அன்பு பாசம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு வாகனம் காணி, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய. அப்படி இருந்தானா ஒன்று பித்தனாக இருக்கணும், இல்லைன்னா சித்தனாக இருக்கணும். இந்த 2 பேரை தவிர வேறு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் சித்தனுக்கு கூட எதிர்பார்ப்பு இருக்குது. தெய்வத்தை நோக்கி அவனுடைய கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு போகணும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் பித்தனுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பு இல்லை. அப்படின்னா அப்போ எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ உங்களுக்கு குழந்தை ரீதியாக இருக்கலாம், காதல் ரீதியாக இருக்கலாம், இல்லை குடும்ப சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம். இதனால் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சிக்கல்கள் இருக்கலாம். 2வது திருமணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதில் ஏதாவது சிக்கல் இருக்கலாம். இருக்கவங்க எல்லாரும் பொறுமையும் அமைதியும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் இந்த குடும்ப சொத்துக்களை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களாக இருப்பீங்க. அது வீடோ காணியோ வாகனங்களோ நிலமோ ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டும். அந்த செய்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி குடும்ப சொத்துக்களை அடகு வச்சுட்டோ இல்லை அது மூலியமாக செய்வோன்னு இன்றைக்கி ஒரு புதுதையாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கவங்க கவனமாக செய்யுங்க. இல்லை இன்றைக்கு அதை நான் புதுப்பிக்கிறதுக்கோ இதுக்கோ நான் குடும்ப சொத்தை வச்சு செய்யணும்னா இன்றைக்கி அது கூடாது. வாழ்க்கை துணைவி, துணைவர், துணைவி, துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரையும் அப்பா அம்மா ஆண் வாரிசு இவங்க எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள்.
நாள் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த உயர்கல்வி துறையில் பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை மாற்றி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கத்தான் எல்லாருமே இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு யோசனைகள் தான் இருப்போம். இது எங்களோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கும். அப்படி நீங்கள் எது சம்மந்தமாக இருந்தாலும், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், காதலாக இருக்கலாம், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சா இன்றைக்கு அதுக்கான நாள். உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், இதெல்லாம் கவனமாக இதில் சில தடைகள் தாமதங்கள் வரும். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, குழந்தைகள், புருஷன் பொண்டாட்டி, சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். தேவையில்லாத பண இழப்பீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சில உடல் உபாதைகளையோ திருட்டு போகிறதோ ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களை பாதிப்படையக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் இவங்களெல்லாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, தொழில் செய்கிறதா இருந்தாலும், வீட்டு பணி வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலுமே கவனமாக இன்றைக்கு இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்கள் முடிவு எடுத்தால் அது குழப்பமான முடிவாக தான் இருக்கும். அடுத்தது கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்படலாம். அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள், தேவையில்லாமல் பேசி பெருசாக்காதீங்க. அடுத்தது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் குடும்ப உறவுகள் சம்பந்தமாட்டும் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. தம்பி குழந்தைகள், ரெண்டாவது தம்பி தங்கைகள், ரெண்டாவது குழந்தைகள், வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவங்ககிட்டெல்லாம் பேசும்போது உங்களுடைய பேச்சு, அதாவது வெளி தொடர்போடு இருக்கிற விஷயங்கள், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்களோட தொடர்பு கொள்கிறீங்கன்னா அந்த பேச்சுகளில் கவனமும் நிதானமும் இருக்கணும். இல்லை அது உங்களுக்கு திருப்பி பூமேரங் மாதிரி உங்களுக்கே திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்களில் இருங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு கடன் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது புதிய தொழிலாக இருக்கலாம், இருக்க தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் தொழிலில் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை செய்கிறதுக்குரிய நாள். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், உடல் உபாதைகள்லேருந்து வெளிவர்றது, எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க கூட நான் இன்றைக்கி ஒரு சிகிச்சைக்கு போகணும், ஒரு பரிகாரம் செய்யணும்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப சொத்து, பூர்வீக சொத்துக்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க. பாவ பிரிவினை, விற்கிறது வாங்கிறது, அடுத்தது அதில் வச்சுக்கிட்டு ஏதோ வருமானம் ஈட்டுறது,
எதுவுமே இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டாம், அந்த காரியங்களை செய்ய வேண்டாம். காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், அதாவது நகைகள் எல்லாம் உட்பட எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பழுது பார்க்குறது, புனரமைப்பது, இது மாதிரியான எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கல்வி, பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பல முயற்சி பண்ணுவீங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சி பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் தடையோ தாமதமோ காட்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பை ஏற்படுத்தி போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மையை தரும். இல்லைனா வீண் விரட்சங்கள் தான் முக்கியம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனைகளை பார்ப்போம். நான் பல நாட்கள் எண்ணங்களை பற்றி, தூய்மைப்படுத்துகிற பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். இன்றைக்கும் அதை தான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன். என்னென்னா, நீங்கள் தீய எண்ணத்தை நினைக்கும் போது, இல்லாட்டி ஒரு வார்த்தை நீங்கள் அந்த தீய வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது, ஒருத்தரை அழிக்கிறதுக்கோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் ஏசுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது எல்லாமே உங்களுடைய உள்ளிருந்து வெளியே போகுது. இப்போ உள்ளே இருந்து வெளியே போகுதுன்னா முதல்ல பாதிக்கிறது உங்களுக்காக தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்தவங்கள பாதிக்கும். அப்போ நீங்கள் முதல்ல நல்லதே உங்களுக்கு சொல்லி பழகணும். ஒரு தமிழில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருக்கேன். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, வாழ்க வளமுடன். இந்த வார்த்தையை நீங்கள் மந்திரங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை, உட்காந்து மந்திரங்கள் படிக்க தேவையில்லை, தியானம் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. பார்க்குறவங்களுக்கு எல்லாத்தையும் காலில் எழும்பினோன்னே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு எழும்புங்க. யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கள். அவங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்குள்ளேருந்து அந்த நல்ல வார்த்தைகள் வெளிவரும்போது உங்களை முதல்ல நன்மைப்படுத்தும். ஏன்னா உங்களுக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால தீய எண்ணங்களே அதிகமாக, ஒருத்தர் மேலே வெறுப்பை அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டே போகும்போது அந்த வெறுப்பு இன்னும் அதிகரித்து உங்களுக்கும் அது சில சிக்கல்களை உருவாக்கும். அது யாராக இருக்கட்டும், வாழ்க வளமுடன் சொல்லி போயிட்டே இருங்க. உங்களை ஒருத்தர் ஏசுறாரா, வாழ்க வளமுடன் போயிட்டு போயிடுங்க. அது உங்களை வாழ வைக்கும். விவேகானந்தர் சொல்கிறாரு, தேவையற்ற எண்ணங்கள், தீய எண்ணங்களை போற்று இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை பாதிக்க வைக்கிறதுக்காக வேண்டி தீய வழியில் நடத்துறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நன்மையான விஷயங்களை விதையை, ஒரு நல்ல விதையை போடுற மாதிரி நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை நம்மளுக்குள்ளே கொண்டு வாங்க, நம்ம அதை வழி நடத்தும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.